5வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தளர்ந்து போயிருக்கலாம். உங்க முழங்கால் பலவீனப்பட்டு எந்த வேலையும் செய்யாதபடி ரொம்ப நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். என் கையினால இந்த காரியத்தை நான் ஆரம்பிச்சேன், என்னால இதை முடிக்கவே முடியல. எவ்வளவோ எதிர்ப்புகள், எவ்வளவோ ஏமாற்றங்கள், எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ மனிதனுடைய சக்தி வாய்ந்த பலங்கள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. என் கையை கொண்டு ஆரம்பித்த வேலைகள் எல்லாம் இன்னைக்கு தடைபட்டு நின்று கொண்டிருக்கிறது. தொழில் ஆரம்பிச்சேன், வேலையை ஆரம்பிச்சேன், என்னால எதுவுமே செய்ய முடியல. நெருக்கத்தின் மேல் நெருக்கம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம். நான் ரொம்ப தளர்ந்து போய் இருக்கிறேன், நான் பலவீனப்பட்டு இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார். உங்க கையை கொண்டே ஆரம்பித்த வேலையை உங்க கையை கொண்டே முடிச்சு தீரும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். இனி என்னால முடியாது, அவ்வளவுதான், இந்த காரியம் முடிந்து போனது, இனி என்னால் இதை துவங்க முடியாது, மறுபடியும் இதை கட்டி எழுப்ப முடியாது, எனக்கு பலன் இல்லை, தைரியம் இல்லை, பணம் இல்லை, சப்போர்ட் இல்லை, உதவியற்ற நிலைமையில நான் நின்று கொண்டிருக்கிறேன். எத்தனை தடைகளைத்தான் நான் சந்திப்பது, எத்தனை கஷ்டங்களைத்தான் நான் படுவது. வேலையை ஆரம்பிக்க போன அங்க மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்கள். என்னை தூசிக்கிற கூட்டம், என்னை நிந்திக்கிற கூட்டம் ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறது. இந்த காரியம் இத்தோடு முடிந்து போனது, இனி என்னால முடியாது, இனி என்னால முடியாது என்று சொல்லி தளர்ந்து போய் தள்ளாடின இருதயத்தோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன் தளர்ந்த கைகளை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். தள்ளாடின முழங்கால்களை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். நீங்க எந்த வேலையை ஆரம்பிச்சீங்களோ அதை கர்த்தரே உங்களுக்கு கூட இருந்து அதை ஆண்டவர் கட்டி முடிப்பதற்கு பலன் தரப்போகிறார். பணம் இல்லாதனால, பக்கபலம் இல்லாதனால அப்படியே உங்க வேலையை போட்டு இருக்கலாம், அதை மறுபடியும் ஆண்டவர் துவக்க போகிறார். நீங்க கட்டி முடிப்பீங்க. உங்க கையை கொண்டு ஆரம்பிச்ச வேலை முழுவதுமாய் முடித்து தீரும் மட்டும் ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களை நடத்துவார். நீங்க தளர்ந்து போவதில்லை, தள்ளாடி போவதில்லை. தேவன் உங்களை பலப்படுத்துவார். தேவ வார்த்தை உங்களை பலப்படுத்தும். ஆண்டவர் உங்களை நடத்துவார். எந்த மனுஷன் எதிர்த்தானோ, எந்த மனுஷன் தடையாய் நின்றானோ, அதே மனிதனுக்கு முன்பாக நீங்க அந்த வேலையை செய்து முடித்து நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொந்து போகாதீங்க. நிச்சயமாய் அந்த வேலைகள் கட்டி எழுப்பப்படும். அது முடித்து ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நிச்சயமாய் தலை நிமிர்ந்து நிற்பீங்க. இந்த கட்டிடம் எல்லாம், செய்த வேலைகள் எல்லாம் எழும்பி மேல வரப்போகுது. கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். ஆண்டுடைய கரம் அதை செய்து முடிக்க போகிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் வேலையை ஆரம்பிச்சு என்னால கட்ட முடியல, பணம் இல்லாத குறை, ஆள்பலம் இல்லை, இன்னொரு பக்கம் தடை, இன்னொரு பக்கம் மனிதனுடைய எதிர்ப்பு, இவைகள்லாம் வச்சுட்டு என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று ஆண்டவரை தளர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி, ஆண்டவரால முடியும், என் தேவனை கூட இருந்தா என்ன நடத்துவார் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் இந்த வேலைகளை கட்டி முடிக்கத்தக்க பலனை கொடுத்து ஆண்டவர் கிருபை செய்ய போகிற நல்ல தெய்வக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். செய்து முடிக்க மட்டும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.